ஹே லவ்லீஸ், வெல்கம் டு மினி விலாக். நேற்று ஷார்ட்ஸில் நான் மயோ சாண்ட்விச் வந்து பண்ணியிருந்தேன் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ அதோட ஃபுல் ரெசிபி தான் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கார்ன் வச்சு தான் நான் வந்து சாண்ட்விச் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணாலும் எடுத்துக்கலாங்க. கூட கார்னோட நிறைய வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் சேர்த்து பண்ணலாம். ஸோ இன்றைக்கி கார்ன் மட்டும்தான். தியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கார்ன், குக்கும்பர், கேரட் இது மட்டும்தான் பிடிக்கும். ஸோ குக்கும்பர், கேரட் ரெண்டுமே இல்லை, சரி கார்ன் வச்சே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ன் வந்து வேக போட்டாச்சு. மயோனஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பாயில்டு எக் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து எக்கு வந்து பாயில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி மயோனஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு கப் அளவுக்கு மயோனஸ் தேவைப்படும் அப்படின்னா 2 முட்டை கரெக்டாக இருக்குங்க. சரி, 2 முட்டையை நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி, தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சோண்டு பெப்பர், இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம பிளெண்டரில் வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கார்லிக் டேஸ்ட் பிடிச்சது அப்படின்னா கார்லிக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி மயோனஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பட் இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி எல்லாம் வைக்க முடியாது, அன்னன்னைக்கு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ மார்னிங் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மேபி ஈவினிங் வரைக்கும் நல்லாயிருக்கும். பட் நெக்ஸ்ட் டே வரைக்கும்லாம் நல்லா இருக்காது, பிகாஸ் இது பாயில்டு எக் இல்லையா, அதனால். ஸோ அதே மாதிரி ப்ரெட்டு பார்த்தீங்க அப்படின்னா சைட்ஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. ஆரதியாவுக்கு வந்து அந்த சைட்ஸ் எல்லாமே சாப்பிட மாட்டா, எப்படி கொடுத்தாலுமே அதை பிச்சுட்டு தான் சாப்பிடுவா. ஸோ அதனால நானே வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மயோ ஸ்ப்ரெட்டை வந்து நல்லா திக் லேயராகவே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கார்ன் வந்து வேக வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து பேலட்ஸ் மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். கார்ன் வந்து உதுத்து எடுத்துகிட்டு மேலே வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவையோ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, இப்போ கேரட் இருந்ததுன்னா கேரட்டை தூவி கூட நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஆனியன், கேப்சிகம் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதை வச்சுட்டு 2 ஸ்லைஸையும் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் வந்து க்ரில் இந்த மாதிரி சாண்ட்விச் பேன் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நார்மல் தோசைக்கல்லையே வந்து டோஸ்ட் பண்ணி கட் பண்ணி பசங்களுக்கு கொடுத்துட்டிங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் யூ ஆல், பை பாய்.